நம்ம நிலா சோழன் குடும்பத்துக்காக நிற்கிறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம சோழன் குடும்பத்தில் யாருக்குமே எந்த ஒரு பெருசாக மதிப்போ மரியாதையோ இந்த மனோகர் கொடுக்க மாட்டேன்றாரு. அவங்கள ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஏசி ரூம் கொடுத்துருப்பாங்க அவங்க வீட்டு சைடு கெஸ்ட்டுங்களுக்கு. ஆனால் நம்ம சோழனோட பிரதர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் தான் குடுத்துருப்பாரு. இதுக்கு இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா, வேலைக்காரங்க யூஸ் பண்ற பாத்ரூம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற சொல்லி சொல்றாங்க. இதனால நிலாவுக்கு பயங்கரமான கடுப்பாகுது. போயிட்டு அவங்க அம்மாகிட்ட சண்டை போட்டுட்ருக்குறாங்க. "என்ன நெனச்சிட்ருக்குற நீ இப்டி? நம்ம வீட்ல வேற எங்கேயுமே பாத்ரூம் இல்லையா? வேலைக்காரங்க யூஸ் பண்ற பாத்ரூம அவங்கள யூஸ் பண்ணிக்கிற சொல்லி நீ சொல்லியிருக்கிறீங்க" அப்டின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. "இதுல என்னடி இருக்கு? கேஷுவலா சொல்லியிருக்காங்க உங்க அப்பா" அப்டின்னு சொல்லும்போது, "அப்படிலாம் எதுவுமே இல்ல. இப்டி கூப்ட்டு வச்சு இன்சல்ட் பண்றதுக்காகவே பண்ணிட்டுருக்கீங்கன்னு" சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இப்போ சோழன் கிட்ட சொல்றாங்க, "நீங்க நம்மளோட ரூம்க்கு வந்துருங்க" அப்டின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம நிலாவோட ஃப்ரெண்டு ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க. ஒரு கேர்ளும், ஒரு பாயும் வந்திருப்பாங்க. ரிலேட்டிவ்ன்னு சொல்லிட்டு. அவர் மட்டும் தான் அந்த பையன் மட்டும் தான் ஒரு ரூம்ல தங்கியிருப்பான். அவன்கிட்ட போய் நம்ம நிலா பேசுறாங்க. இவங்க எல்லாருமே இங்க தங்கிக்கிறட்டும். அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆயிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வரட்டும் நிலா" அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அவங்க எல்லாருமே அங்க போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வராங்க. இதுக்கப்புறம் இது நடந்து முடியவும், சாப்பிடுற விஷயத்திலயும் இன்சல்ட் பண்றாங்க. நான் லாஸ்ட் வீடியோல சொன்னது மாதிரி, டைனிங் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்களோட கெஸ்ட் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கும்போது, இவங்களையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. பட் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லாருக்குமே கீழ உட்கார சொல்லி கீழ எடைய போடுறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, "என்னம்மா நெனச்சிட்டுருக்குற? இவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? இப்போ உடனே சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இவங்கள எல்லாரையும் நீ மேல உட்கார வச்சிருக்கிற டேபிள்ல. டைனிங் டேபிள்ல உட்கார வச்சிருக்கிற. இவங்களுக்கு கீழ இலைய போடுற. என்ன இன்சல்ட் பண்ணிட்டுருக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம சோழன் பிரதர்ஸ் எல்லாருக்குமேன்னு. அப்போ "விடு நிலா பரவால்ல. நம்ம என்ன டைனிங் டேபிள்லயே உட்காந்து சாப்பிட்டு பழக்கமா?" அப்படின்ற மாதிரி சோழன் சொல்றாங்க. "நீங்க சும்மா இருங்க சோழன். ஒவ்வொரு விஷயத்திலயும் இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கிற மாரி தான் பண்றாங்க. நம்மளும் ஒவ்வொரு தடவையும் பொறுமையா போய்க்கிட்டே இருந்தா என்ன ரொம்ப பண்ணிட்டுருக்குறாங்க" அப்படின்னு சொல்லும்போது, சேரன் இருந்துட்டு, "நீ சோழன் சொல்றது சரிதானப்பா. நம்ம என்ன டைனிங் டேபிள்லயே உட்காந்து சாப்பிட்டு பழக்கமா என்ன?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மனோகர் இருந்துட்டு, "நீ தாம்மா எல்லாத்துக்குமே ஓவர் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதார்த்தமா எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. எதார்த்தமா இருக்கிறாங்க. நீ தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பெருசாக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "யாருப்பா பெருசாக்குனது? நீங்க தான் இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒண்ணு அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியே எங்கள கூப்பிட்டுருக்கணும். அப்படி இல்லன்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டுருக்கணும். இப்படி அவங்க மேலயும் இந்த சோழன் வீட்டு ஆளுங்க எல்லாருமே கீழயும் உட்கார்ந்துருக்கிறது சரியா?" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நிலா. நாங்க உட்காந்துக்கிறோம்னு" சொல்லிட்டு நம்ம சேரன்ல எல்லாருமே உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறமா "உட்கார்றா பல்லவா, பாண்டி உட்காரு சாப்பிடு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம சோழன் "சரின்னு நானும் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு" சொல்லி சொல்லும்போது, அப்போ தாஸ் இருந்துட்டு, "என்ன மாப்பிள கீழ உட்காந்து சாப்பிடுறீங்க? உங்க வீட்லலாம் டைனிங் டேபிளே இல்லையோ? டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லையோ? அதனால தான் எல்லாரும் கீழ உட்காந்துருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த மனோகர் இருந்துட்டு, "நீ வேற தாசு. அவங்க வீட்ல போய் பார்த்தோம்ல, நம்ம வீட்டு டைனிங் டேபிள் அளவு கூட அவங்க ஹால் இருக்காது. இந்த டைனிங் டேபிள கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா, அவங்க வீட்ல மத்த இடம் இருக்காது" அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, டைனிங் டேபிள்ல இருக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இவங்களுக்கு கூட வச்சுட்டு, இவங்க எப்படி ரவுண்டா உட்காந்து சாப்பிடுவாங்களோ, அந்த மாரி ரொம்ப ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறாங்க. தேன் இருந்துட்டு, "என்னங்க உங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டுருக்கிறா? கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம இப்படி பண்ணிட்டுருக்கா பாருங்க. அவங்க கூட கீழ உட்காந்து எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன பண்றது தேனு? நம்ம இன்சல்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஆனா அவ தான் நம்மள ஒவ்வொரு தடவையும் இந்த மாரி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறா. இங்க பாரு சொந்தக்காரங்கலாம் என்ன நெனைப்பாங்க? இப்படி மேல உட்காந்து சாப்பிடலாம்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, தேன் "என்ன நிலா பண்ணிக்கிட்டு இருக்கிற? டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லும்போது, "என் குடும்பம் கீழ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என் குடும்பத்துக்கு கூட நான் கீழ உட்காந்து சாப்பிடுறதுல என்னம்மா பிரச்சனை உனக்கு?" அப்படின்ற மாதிரி திட்டிர்றாங்க. அதுக்கப்புறமா அங்க கெஸ்ட்டா வந்திருக்கிறவங்க எல்லாருமே, "எதுக்கு நிலா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா?" அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா, இப்ப பாண்டி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, திருவண்ணாமலையிலேருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்களாம். அவங்க இங்க சாரி சென்னையிலேருந்து எல்லாருமே திருவண்ணாமலைக்கு கிளம்பிட்டாங்களாம். நான் அவங்கள போய் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு, அங்க இருக்கிற ஒரு சில கோவில்கள்லாம் எல்லாத்தையும் காட்டிட்டு, அதுக்கப்புறம் அப்புறம் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வேண்டாம் பாண்டி, எதுக்கு அப்படிலாம் இது பண்ணிக்கிட்டு, அவங்கள அப்படியே
நேரா இங்க வர சொல்லிர்லாம்ல அப்படின்ற மாதிரி நிலா கேட்கும்போது, "இல்ல ஏற்கனவே வானதி கிட்ட சொல்லியிருந்தேன். காலையிலேயே கிளம்பி வந்தாங்க அப்படின்னா, இங்க கோவில்லாம் இருக்கு. நெறைய சுத்தி காட்டலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஈவினிங் தானே ரிசப்ஷன். அதுக்கு முன்னாடி வந்துருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, "அண்ணே நானும் வாரேனே. நானும் இங்க எதுவுமே சுத்தி பார்த்தது கிடையாது. நானும் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீங்க எல்லாரும் கிளம்புறீங்கன்னா, அப்புறம் நானும் வரேன். நான் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. அதுக்கு, "இது என்ன நிலா இதெல்லாம்? அவங்க வந்தாங்கன்னா, அவங்க கெஸ்ட் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்குருவாங்க. இப்போ நீ இந்த மாதிரிலாம் வந்து வெளியில போனா எப்படி? நேத்து தான் வந்து ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. மறுபடியும் இதுக்குள்ள நீங்க வந்து வெயில்ல அலைஞ்சீங்கன்னா, அப்புறம் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அது மட்டும் இல்ல, ரிசப்ஷன் உங்களுக்கு தான். நீங்களே இப்படி வெளிய அலையலாமா? அதனால வேண்டாம். அவங்க போயிட்டு வரட்டும்." அப்படின்னு சொன்னதுனால, மத்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா வானதிய போய் பார்த்துட்டு பாண்டி இருந்துட்டு, "என்ன வானதி காலையில கிளம்பி வந்துட்டீங்கல்ல? பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "நல்லா இருந்துச்சு பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி கோவிலுக்கு போகணும்னு சொன்னேன்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, அதனால தான் நான் இங்க இறங்க சொன்னேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ஒவ்வொரு கோவிலுக்கும் கூட்டிட்டு போகும்போது, நம்ம பாண்டிகிட்ட வந்து வானதி சொல்றாங்க, "நான் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு கனவா நிஜமானே தெரியல பாண்டி. அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன வானதி சொல்ற? எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா பாண்டி, இங்க பாரேன். என்னோட குடும்பம், என் அப்பா, அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. அதே மாரி உன் வீட்ல உங்க அண்ணன், உங்க அப்பா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இப்படி நம்ம குடும்பமா வெளியில எங்கேயுமே போனது கிடையாதுல்ல. இதுதான் முதல் முறையா நம்ம எல்லாருமே வெளியில வந்திருக்கிறோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா வானதி. இனிமே நம்ம குடும்பம் தானே, ஒரே குடும்பம் தானே. அப்ப எல்லாத்துக்கும் இந்த மாரி ஒண்ணா தானே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சூப்பரா இருக்கு அ பாண்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே பேசிட்டு இருக்கும்போது வானதியோட அப்பாவும், அம்மாவும் வந்துட்டு, "என்னப்பா இந்த கோவில ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிரும் போல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நம்ம மலை மேலலாம் ஏற முடியாது. சும்மா கோவிலுக்கு வெளியிலேயே வந்துட்டு நம்ம சுத்தி பார்த்துட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி வந்து நம்ம பாண்டி வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப வானதி, "அலையாத, ஒழுங்கா எங்க கூட வா. போயிட்டுருக்கிற இடம் கோவிலு சரியா? ஓவரா நீ ஆட்டமா ஆடிட்டு இருக்காத. அடக்கி வாசி. அடுத்தவங்க இடத்துக்கு வந்துட்டு அடுத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாரிலாம் பல்ல காட்டிட்டு இருக்காத" அப்படின்ற மாதிரி வானதியோட அம்மா வந்து அரட்டிட்டு இருக்காங்க. "சும்மா இரும்மா. என்ன இப்ப என்ன நம்ம பாண்டி கூட தானே பேசிட்டு இருக்கேன். வேற யார் கூடயுமா பேசிட்டு இருக்கேன்? எங்க பார்த்தாலும் நீ அட்வைஸ் சொல்றதுக்கு வந்துருவியே. நைனா பார்த்துட்டு பேசாம இருக்கிறேன் நைனா. ஏதாவது சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு வானதி? அடங்கி இரு" அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம சேரன வந்துட்டு, "வா கார்த்திகா, அத்தை வாங்க அத்தை. பெரியப்பா வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நேத்தே அண்ணே வந்திருக்க வேண்டியது. கொஞ்சம் போன இடத்துல வேலை முடியறதுக்கு லேட் ஆயிருச்சு போல. அதனால இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிங்க அத்த. நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லும்போது, கஸ்தூரி பெருசா எதுவும் பேசிக்கல. கார்த்திகாவும், "என்ன கார்த்திகா நல்லா இருக்கியா? உன் வீட்டுக்காரர் கால் பண்ணாரா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆ என்ன மாமா இந்த கோவில் சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருமா?" அப்படின்ற மாதிரி பேச்ச வந்து மாத்திர்றாங்க. அப்பயே வந்து சேரனுக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பாண்டி வந்துட்டு கண்ணன் ப்ரோ வந்திருக்கிறாரு. அதே மாரி சோழனோட ஓனர் வந்திருக்கிறாரு. "அண்ணே சோழன் வரலையாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அந்த ஓனர் வந்துட்டு. அப்ப நம்ம சேரன் இருந்துட்டு, "இல்ல நேத்து தான் போய் ஃபேஷியல் அது இதுன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு வந்தான். மறுபடியும் இப்போ வெயிலுக்கு வந்தா ரொம்ப டல் ஆயிருவான்ல. அது போக அவங்களுக்கு தான் ரிசப்ஷன். அவங்கள எதுக்கு சும்மா வெளியில அலைக்கழிச்சிட்டு இருக்கணும். அதனால தான் நீங்க வீட்ல இருங்கன்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் கிளம்பி வந்துட்டோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வீட்ல வேலையெல்லாம் இருக்கும்லப்பா, நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியோட அப்பா கேட்குறாங்க. அதுக்கு, "இல்ல அங்க வேலையாட்கள் வந்து நெறைய பேர் இருக்கிறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து உங்க எல்லாரையுமே சுத்தி காட்டணும்ல. சுத்தி காட்டிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிரலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு இடமா போயிட்டு கோவில், குளம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போயி அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஒன்னொன்னா வந்து காட்டிட்டுருக்குறாங்க. இதே மாரி நம்ம கல்யாணம் முடிஞ்சு இந்த மாரி எல்லா கோவிலுக்கும் போகணும் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பயங்கரமா அழுதுகிட்டே சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப கஸ்தூரி வந்துட்டு, "எதுக்குடி இப்ப அழுகுற?" அப்படிங்கும்போது, "அம்மா ஒண்ணும் இல்லம்மா. தானா கண்ணீர் வருதும்மா. நீ எதுக்கும்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "உன் வாழ்க்கைய நாங்களே நாசமாக்கிட்டோமேடி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்பல்லாம் இதெல்லாம் பேச வேண்டிய நேரமாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல இத்தன கடவுள் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கடவுளோட
வந்து உன் வாழ்க்கைய சரிப்படுத்தியிருக்க குடுத்துருக்க கூடாதா? இப்படி ஆயிருச்சே! அத நினைக்கும்போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. நான் போகாத கோவில் இல்ல. அப்படி இருந்தும் வேண்டாத சாமி இல்ல. அப்படி இருந்தும் உன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே! ஒத்த பொம்பள பிள்ள பார்த்து பார்த்து வளர்த்தோம். ஆனா இப்படி ஆயிருச்சே! அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. எதுக்கும்மா தேவையில்லாம வந்த இடத்துல என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிற? யாராவது ஏதாவது பார்த்தா நினைக்க போறாங்கம்மா. கொஞ்சம் அமைதியா இரும்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிக்கிறாங்க. அப்போ நம்ம சேரண்ணா வந்துட்டு, "என்னாச்சு அத்த? ஒரு மாதிரியாவே இருக்கிறீங்க. நான் நேத்தே கேட்கணும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நானு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் உடம்புக்கு முடியல அதான்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அங்கருந்து மறுபடியும் கிளம்பிர்றாங்க. அதுக்கப்புறமா இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோழனோட சோழன் சாரி நம்ம நிலாவோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வாராங்க. வந்துட்டுருக்கும்போது, அ அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களையா வந்து பார்த்துட்டு, இவங்களும் ஒருத்தவங்க கிட்டயா பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர கடுப்பாகுது. அந்த வீட்ல அவர் மட்டும் தான் தனியா இருக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப ரிச்சானவங்க, வசதியானவங்க வர்றாங்க. வழக்கம் போல இந்த தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோழன அடிச்சுக்கிட்டு, பிடிச்சுக்கிட்டு, அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு, ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு, பேசிட்டு வச்சுட்டுருக்கிறாரு. சோழன் வந்துட்டு, "சரி இந்த ஒரு நாள் தான். நம்ம நிலா சொன்னது மாதிரி பேசாம நமக்கு ரிசப்ஷன் வைக்காமலே இருந்திருக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஜாலியா இருக்கணுன்றதுக்கு ஆசைப்பட்டு, இந்த கோட் ஷூட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டு, இப்படி வந்து இது பண்ணிட்டோமே!" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நெனச்சு புலம்பிட்டுருக்கிறாரு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த ரிலேட்டிவ்ஸ்ல ஒரு ஒரு சில கேர்ள்ஸ்லாம் வந்து வாராங்க. அவங்க வந்து பார்த்துட்ருக்கும்போது, சோழன வந்து ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. எதுக்கு அப்டின்னா, ஏற்கனவே இந்த காயத்ரி இருக்காங்கல்ல, காயத்ரி வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை தான். காயத்ரி வந்து ஆல்ரெடி இந்த Instagram, Facebook அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் தான் தன்னோட லவ்வரு அப்டின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருப்பாரு. ஸோ, அதனால அதெல்லாம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லாமே பார்த்துட்டு, இவங்க வந்து நம்ம காயத்ரியோட லவ்வர்ல அன்னைக்கு கூட ஃபோட்டோ போட்டிருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இல்லையே இவங்க தான் பிரேக்கப் பண்ணிட்டாங்கல்ல. ஆ ஏற்கனவே இவருக்கு கல்யாணம் ஆயிருச்சாம். அப்படி வந்து காயத்ரி கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி இவ்ளோ மோசமானவரையா நம்ம நிலாக்கா கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க பெரிய அதுல வயசானவங்க அதாவது அந்த பிள்ளையோட அம்மா இருந்துட்டு, "என்னடி பேசிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நிலாக்காவோட ஹஸ்பண்ட் யாரும்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இந்த இருக்காங்கல்ல, இந்த தம்பி தான். தாஸ் பேசிட்டு இருக்கிறான்ல, அவன் தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா, இவர் ஏற்கனவே எங்க ஃப்ரெண்டு காயத்ரியோட லவ்வர்மா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடி பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதையாவது சொல்லி உளறி கொட்டாத. இவனத்தான் லவ் பண்ணி, இந்த நிலா இவன் கூட தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏம்மா இல்லம்மா, எங்களுக்கு நல்லாவே தெரியும். இத காயத்ரி ஸ்டேட்டஸ் கூட வச்சிருக்கிறா. காயத்ரியோட லவ்வர் தான் இது." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இவளுங்க என்ன இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தேனுக்கிட்ட போய் சொல்றாங்க. "என்ன உன் மருமகன் வந்து இப்படி பொறுக்கி போய் உன் மக கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க? எனக்கு சொல்றீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லும்போது, "ஃபர்ஸ்ட்டு இவ நிலா போய் தேடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறாளே, இவன் யாரு தெரியுமா? ஏற்கனவே இன்னொரு பொண்ண வந்து கல்யாணம் பண்றதுக்கு இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறானாம். லவ் பண்ணிட்டு இருக்கிறானாம். இதே நம்ம நிலாவ ஏமாத்தி கல்யாணம் பண்ணது மாதிரி, இன்னொரு பொண்ண ஏமாத்தி கல்யாணம் பண்றதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ உடனேன்னு என்ன சொல்றீங்க? அப்ப நிலாவோட வாழ்க்கை போயிருமா? அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இத போய் மனோகர் கிட்ட சொல்றாங்க. மனோகர் கிட்ட வந்து, நம்ம நிலாவ எப்படி ஏமாத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணானோ, அதே மாரி திருவண்ணாமலையில இன்னொரு பொண்ணுகிட்டயும் இந்த மாரி பேசிட்டு இருக்கிறானா, இங்க பாருங்க ஃபோட்டோவன்னு சொல்லிட்டு, அவங்க காயத்ரி வந்து செல்ஃபி எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோவ வந்து காட்டுறாங்க. இவன் தான அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் இவங்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு, ரொம்ப நம்ம கோவத்துல வந்து இந்த மனோகர் என்ன பண்றாங்கன்னா, சோழனோட சட்டைய வந்து பிடிக்கிறாங்க. "இப்பா என்னாச்சுப்பா? எதுக்குப்பா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்னடா நெனச்சிட்டு இருக்கிற? என் பொண்ண ஏமாத்தி கல்யாணம் பண்ணது மாதிரி, இன்னும் எத்தன பேர நீ ஏமாத்தலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிற? என் பொண்ண ஏமாத்துனது லவ் பண்றேன்னு சொல்ற பேர்ல ஏமாத்துனது பத்தாதா? மறுபடியும் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்ற மாதிரி கேட்க யாருல நெனச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? என் பொண்ணு அப்பாவி. அவளுக்கு எதுவும் தெரியாது. ஏமாத்திரலாம் நெனச்சுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அடிக்கும்போது, நம்ம நிலா இருந்துட்டு, கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. எதுக்குப்பா இப்ப தேவையில்லாம சோழன அடிச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இவன் பாரு எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கா தெரியுமா? இத நான் சொன்னேன்னா உன்னால தாங்கிக்கவே முடியாது. இவன பத்தி விசாரிக்காம நீ சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணி குடுத்துட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நிலா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இவர பத்தி என்னப்பா நீங்க தப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்க?" அப்படின்ற மாதிரி நிலா சொல்லும்போது, "இல்ல, இல்ல அத சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்க சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது சோழன் இருந்துட்டு, "ஐயய்யோ! இந்த ஆளு கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம என்ன அப்படி தப்பு செஞ்சு வச்சிருக்கிறோம்? அப்படி எதுவும் செய்யலையே." அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப
இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த ஃபோட்டோவ வந்து காட்டுறாங்க. என் ஃப்ரெண்டு காயத்ரியும் இவரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து காட்டுறாங்க. உடனே நிலா அத பார்த்துட்டு சோழன பார்த்து முறைக்கிறாங்க. ஐயய்யோ! இந்த பிரச்சனை இவ்ளோ தூரத்துக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையே! ஆமா ஒருக்க காயத்ரி சொல்லியிருக்கிறாளோ, நானும் திருவண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாளோ, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் இருப்பாங்க. இந்த நேரத்தில இப்படி வந்து சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சே! எல்லாமே நம்ம பண்ண தப்பு. எங்க ஆரம்பிச்சது எப்படி தொடருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உங்களுக்கு பிரச்சனையாப்பா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நிலா இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? இதுதான் பிரச்சனையேன்னு. உன்னைய மாதிரி இன்னும் எத்தன பேர ஏமாத்த காத்துட்டு இருக்கிறானோ இந்த பொறுக்கி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சும்மா நிறுத்துங்கப்பா எல்லாத்துக்கும் இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க. இது ஏற்கனவே எனக்கு தெரியும். இந்த பிரச்சனை எதுனால என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம ஏதாவது ஒரு ஃபோட்டோவ பார்த்து அப்படியே கேட்டுற வேண்டியதானா? உடனே சோழன் கெட்டவன் தான் அப்படின்னு சொல்லிற வேண்டியதானா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு மேல என்னம்மா ப்ரூஃப் வேணும்? அதான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாமே உண்மை ஆயிராதுப்பா. இத பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். இது என்ன பிரச்சனை, என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சு தான் அதுக்கப்புறமா தான் சோழனையே கல்யாணம் பண்ணியிருக்கேன். அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.